அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு சிறிய ஒரு பதிவு போடணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா இஸ் அ கேன்சர் அப்படின்ட்டு யூட்டா மாநிலத்தினுடைய கவர்னர், அமெரிக்காவில் இருக்கின்ற யூட்டா மாநிலத்தினுடைய கவர்னர் நேற்றைய தினம் கூறியிருக்கிறார். அதன் காரணம் என்னவென்றால், இந்த சார்லி கர்க் என்ற ஒரு நபர் அங்கு கொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு சோஷியல் மீடியா மெசேஜஸ் தான். அதாவது சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரம்ப்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இது லெஃப்ட் ராடிகல்ஸினுடைய அவர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். யூட்டா கவர்னர் கூட இது நம்மளுடைய ஆட்கள் செய்திருக்க கூடாது, அமெரிக்கன் ஒரு பிரஜை செய்திருக்க கூடாது என்றெல்லாம் முதல்ல பேசினார். ஆனால் பிடிபட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் ரைட் விங் ஆள் தான் இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர் தான் சஸ்பெக்டாக வைத்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து இதுக்கு முன்னாலேயும் சரி, இது தொடர்ந்து வருகின்ற அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது மிக தெளிவாக இன்னைக்கு பல ஊடகங்களில் அனலைஸ் பண்றாங்க. அதுல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒன்றும் இமோஷனலாக இருக்கின்ற ரெஸ்பான்சஸ் தான் அதிகமாக ட்ராக்ஷன் வருது. 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் எல்லாம் வருது. யாருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கோரிதம், அதாவது இந்த ஃபார் ப்ராஃபிட் இருக்கின்ற இந்த பணக்காரர்கள், அது இலான் மஸ்க் ஆனாலும் சரி, மெட்டாவினுடைய நம்மளுடைய நண்பர்கள் ஆனாலும் சரி, நம்முடைய அண்ணன் சுந்தர் பிச்சை ஆனாலும் சரி, தம்பி சுந்தர் பிச்சை ஆனாலும் சரி, அனைவரும் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் எப்படி ஒரு இமோஷனல் ரெஸ்பான்ஸ், இல்லை என்றால் ஒரு இரேஷனல் ரெஸ்பான்ஸ், இல்லை என்றால் கோபம், இல்லை என்றால் இது வரவேற்கின்ற ஒரு விஷயமாக, அதாவது சார்லி கர்க்கை கொன்றது நல்ல விஷயம் என்று எவ்வளவோ பதிவுகள் இருக்கின்றது. சார்லி கர்க்கை கொன்றதுனால நாம பழி வாங்க வேண்டும் என்றும் ரெண்டு தரப்புல மிக கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பலரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற பல ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது முழுக்க ஏறத்தாழ ஒரு 1.5% இல்லைன்னா 2%, அதாவது இன்டர்நெட் டிராபிக்கினுடைய, அதாவது என்டையர் சோஷியல் மீடியா டிராபிக்கினுடைய ஒரு 2% கீழே தான் இந்த மாதிரியான மெசேஜஸ் இருக்கிறது. ஆனால் இதுக்கு தான் அதிகமாக டிராக்ஷன் வருகிறது. 98.5% வருகின்ற மெசேஜஸ் நிச்சயமாக நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் கன் கண்ட்ரோலை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி இந்த தீவிரவாதி மாதிரி பேசுறதுக்கு எதிர்த்து பேசுறாங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் பரிமாறக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் சொன்னதுனால, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, லெஃப்ட் ரேடிக்கல்னால தான் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் முன்கூட்டியே ஒரு கற்பனை செஞ்சுட்டாரு. காஷ் பட்டேல் என்ற எஃபிஐனுடைய டைரக்டர் அங்க போய் நிக்கிறாரு. இது தேவையற்ற விஷயம். இப்போ இங்க ஒரு கொலையோ இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு அசாசினேஷன் நடந்தா உடனடியாக சிபிஐனுடைய டைரக்டர் இங்க நிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் வர்றதுக்குனே ஒரு பெரிய புரோட்டோகால் இருக்கிறது. அப்புறம் இங்க இருக்கின்ற நம்மளுடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, சிபிஐனுடைய அலுவலகம், அவங்க எல்லாம் போயிட்டு இந்த டைரக்டருக்கு அருகில் தான் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. பல விஷயங்கள் இருக்கிறது. இவருடைய அந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனே சிதைந்து விடும் என்ற காரணத்தின் அடிப்படையில் நிச்சயமாக யாரும் அங்க போய் நிக்க மாட்டார்கள். அப்போ இந்த ட்ரம்புக்கு எல்லாம் எஜ்மா ஜீவசூர்னு சொல்லிட்டு இருக்கின்ற நபர்களை அவர்கள் அரசாங்கத்தில் வச்சிருக்கிறார்கள். அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாம் சேர்த்து எப்படியாச்சும் இந்த மிட் டேர்ம் தேர்தல் வரப்போகுது, அந்த மிட் டேர்ம் தேர்தலில் ரிப்பப்ளிகன் ஜெயிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் என்ன வேணா சொல்லலாம் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த தேர்தலை ஒட்டி இருக்கின்ற விஷயமாக நடத்துகின்ற ஒரு பிரச்சாரமாக நாம் பல இடத்துல பார்த்திருக்கோம். குறிப்பாக இந்தியாவில் பார்த்திருக்கோம். இந்தியாவிலையும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் ரொம்ப ஆம்பிளிஃபை ஆகி வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஃபீல்ட்ல இவர் மோசமானவர், இல்லை என்றால் இவரை கொல்ல வேண்டும், இவர் வாழ தகுதி இல்லை, அப்படியெல்லாம் வந்தது என்றால் வேற ஒன்றும் கிடையாது. சோஷியல் மீடியா அல்காரிதம் காரணமாகத்தானே தவிர பெரும்பாலான சோஷியல் மீடியா யூசர்ஸ் அப்படி நினைக்கிறார்கள் என்று நீங்க ஒரு காலம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஹேட் மெசேஜஸ் வரும்போது நமக்கு காணுகின்ற விஷயம் என்னவென்றால், இது ஒரு ரொம்ப ஒரு மினிஸ்கியூல் மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறாளே தவிர நிச்சயமாக இது பரவலான கருத்து கிடையாது. அதான் நம்ம சோஷியல் மீடியா பபிள்ல நம்ம போய் விழுந்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முழுக்க இது அனைவரும் நான் இந்த கருத்து தான் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய கருத்தை மாத்திக்க வேண்டுமா என்று அந்த இடத்துக்கு கூட வருவோம். அதனாலதான் இப்போ ஒரு கொலை, சார்லி கர்க் என்ற நபர் யார் என்று நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ரைட் விங்கில் இருக்கின்ற இங்க நபர்கள், பல நபர்கள் ஐயோ பாவம் செத்து போயிட்டாரு, கொண்டு விட்டாங்க, இந்த மாதிரி அவருக்கு என்ன கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல நிச்சயமாக ஒரு கருத்துக்காக யாரையும் கொல்லக்கூடாது என்ற இடத்துல தான் நான் பேசுகிறேன். ஆனால் அவருடைய கருத்து என்னன்னு பாருங்க. அந்த கருத்துக்களோடு நாம இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தொடர்ந்து மக்களை தொடர்ந்து
தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு என்ன என்று காண வேண்டும். நிச்சயமாக இந்த மாதிரியான நபர்களை வந்து அவர்களுடைய அந்த ஸ்டேஜிலேயே வந்து நாம் வந்து முறியடிக்க வேண்டும். அவர்கள் சொல்வதையும் அவர்களுடைய அந்த இடத்திலேயே சென்று நாம் முறியடிக்க வேண்டுமே தவிர நிச்சயமாக ஒரு கொலை இதற்கு ஒரு ஆன்சரா இருக்காது. இது கொலை ஏன் இதுக்கு வந்து ஆன்சரா இருக்காதுன்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நான் பலமுறை பார்த்திருக்கோம். அதாவது ஒரு தீவிரவாதியோ ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறோ இல்லைன்னா ஒரு தீவிரவாத பேசுகின்ற நபர் வந்து மறைந்து விட்டால் அதுக்கு அடுத்து வருகின்ற நபரை வந்து அதை விட மோசமான ஒரு நபராகத்தான் இருப்பாரே தவிர அதை விட குறைந்த ஒரு நபராக இருக்க மாட்டார் என்பதுதான் உலக வரலாறு கூடுகிறது. இது வந்து மியூனிக் என்ற படத்தில் ஒரு படம் வந்திருக்கிறது. மியூனிக் என்ற அந்த படம் வந்து 1972 நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் பலஸ்தீனியர்கள் பிளாக் செப்டம்பரிஸ்ட் மியூனிக்ல ஒலிம்பிக் நடக்கும்போது இஸ்ரேலினுடைய அந்த அத்லீட்ஸை வந்து சிறைபிடிக்கிறார்கள். அதன் பிறகு வந்து கொன்று விடுகிறார்கள். அப்ப அந்த இந்த கொன்ற நபர்களை இருக்குல்ல, யார் அதை சிறைபிடித்தார்களோ அவர்களை வந்து ஹண்ட் டவுன் பண்றதா மொசாத் வந்து ஹண்ட் டவுன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர்களை வந்து பிடித்து அவரை கொள்கிறார்கள். இதுதான் அந்த படத்தினுடைய கதையா இருக்குது. அதுல வந்து அப்னர் என்ற இந்த இஸ்ரேலினுடைய மொசாதினுடைய ஒரு அந்த குரூப்பினுடைய தலைவர் இந்த கொல்றதுக்கு, அதாவது இவர்களை போய் எங்க இருக்கிறார்களோ அவரை போய் தேடி பிடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற நபர் அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி நாம் இப்போ பிளாக் செப்டம்பரிஸ்டை நாம் வந்து கொண்டுட்டோம். ஆனால் ஒவ்வொரு தலைவரை கொல்லும் போதும் அதை விட மோசமான ஒருத்தன் தானே அந்த இடத்துல வந்து இருக்கிறான். அதனால இந்த தலைவர்களுடைய கொலைகள் இல்லையென்றால் தலைவர்களை வந்து குறிவைத்து கொள்ளுதல வந்து என்ன அர்த்தம் இருக்குன்ற ஒரு விஷயத்தை கேட்கிறார். நிச்சயமாக அது நாம் வந்து வரலாற்றிலே பல இடத்துல பார்த்திருக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். அதாவது கொலை என்பது ஒன்றுக்கும் வந்து ஒரு தீர்வாக கிடையாது. நிச்சயமாக ஒரு லீகல் ப்ராசஸ் தேவைப்படுகிறது. அதன் பிறகு வந்து அவர் வந்து குற்றவாளி என்று கண்டுவிட்டால் அவரை கண்டுபிடிக்கப்பட்டால் அவரை வந்து சிறையில் வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு வழியாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மறுபடியும் இந்த கொலை இல்லை என்றால் we have to silence the other என்று இருக்கு இல்லையா, அந்த சைலன்ஸ் தி அதர் என்று வரும்போது நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையில் தான் சென்று முடியும். அதை விட அடுத்து வருகின்ற நபர் வந்து இதை விட மோசமான ஒரு நபராகத்தான் இருப்பார் என்று இந்த ஒரு கருத்தையும் கூறிவிட்டு சோசியல் மீடியாவில் அனைவரும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். ஒரு மெசேஜ் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால், ஒரு கருத்து நடிப்பில் என்ற மெசேஜ் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் மட்டும் அதுதான் மக்களுடைய, உலக மக்களுடைய, இல்லைன்னா இந்திய மக்களுடைய, இல்லைன்னா தமிழ் மக்களுடைய கருத்து என்று யாரும் நினைத்தரக்கூடாது. நீங்க வெளியே போயிட்டு 4 பேர்கிட்ட கேளுங்க, உங்க அக்கம் பக்கம் இருக்கிற நபர்கள்ட்ட கேளுங்க. அப்பதான் நமக்கு வந்து ஒரு ட்ரூ பிக்சர் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.